வணக்கம். நம்ம நாலடியார்ல பொதுமகளிர் அந்த இது பார்த்துட்டு இருக்கோம். அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 5 பாட்டு பார்த்தோம். மீதி 5 பாட்டை இந்த வகுப்புல பார்த்துடலாம். முதல் 5 பாட்டுலயுமே பொருள் இல்லை என்றால் பரத்தையர்கள் நாடி வர மாட்டார்கள், அல்லது தம்மை நாடி வருபவர்களை அவர்கள் உள்ளே சேர்க்க மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான பொருள் அமைஞ்ச பாடல்கள் இருந்தது. அடுத்து வரக்கூடிய 5 பாடல்களுமே கிட்டத்தட்ட அதேதான். 2 தான். பொருள் இல்லாதவர்களை பரத்தையர்கள் நாட மாட்டார்கள் அல்லது சேர்க்க மாட்டார்கள் என்பதும், அவர்களை நாடி போகக்கூடிய ஆண்களுடைய அறிவு என்பது சூன்யமானது அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அடுத்து வரக்கூடிய 5 பாடல்களுமே அமைஞ்சிருக்கு. இது ஒரு சமூக பண்பாட்டு இயல் சார்ந்த ஒரு தலைப்பு தான் இது. மற்றவை கூட அறம் அப்படி இப்படின்னு சொன்னா கூட இந்த ஒரு பிரிவு மட்டும் பொதுமகளிரை இந்த சமூகம் பார்த்த பார்வை, அந்த பொதுமகளிருடைய இடம் இந்த மாதிரி இருந்தது. ஆனா அந்த பெண்கள் அந்த தொழில தான் ஈடுபட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு பெரிய விமோசனம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அதுல இருந்து. இவன் ரொம்ப பின்னாடி வந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் எழுதின நாவல் கூட தாசிகளின் மோசவலை அப்படின்னு தான் அந்த நாவலுடைய பெயர் இருந்தது. அவங்க ஆனா அந்த தேவதாசியில இருந்த பெண்கள் அதுல இருந்து மீண்டு வரணும் தான் பாடுபட்டாங்க. ஆனா அந்த அவர்கள் எழுதின நாவலுடைய தலைப்பு அவங்க அப்படிதான் வச்சிருந்தாங்க, தாசிகளின் மோசவலை அப்படின்னு தான் வச்சிருந்தாங்க. சோ ஒரு அது ஏன் அந்த பெண்களுக்கு அந்த இயல்பு வேணும், இந்த பெண்கள் ஏன் அந்த இயல்பு வச்சிருக்காங்க? இப்ப இதே சமூகத்துல தானே கற்புடை பெண்கள் என்று இவங்க கொண்டாடுற அந்த வீட்டுல அடங்கி இருக்கக்கூடிய மனைவிகளும் இருக்காங்க. அப்ப இந்த பெண்களுடைய இயல்பு எங்க இருந்து வந்தது, யாரால உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் அவங்க எழுப்பிக்கிறதே இல்லை. அவங்க மோசமானவங்க, அவ்வளவுதான், மோசமானவங்க, அவங்க கிட்ட போகாதீங்க அப்படிங்கிறது தான். ஆனால் பின்னாடி பக்தி இலக்கியம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பக்தி இலக்கியம் வரைக்கும் அவங்கள நோக்கி போகக்கூடாது, அவங்க நோக்கி போகக்கூடாது. ஈவன் அருணகிரிநாதர் எல்லாமே திருப்புகள்ல கூட பாத்தீங்கன்னா சித்தர் பாடல்கள் எல்லாத்துலயுமே கூட இந்த பொதுமகளிர் திட்டப்பட்டு கொண்டேதான் இருந்திருக்காங்க பின்னாடி கடைசி வரைக்கும். சோ அது அது ஒரு செக்ஷன், சமூகத்தினுடைய ஒரு செக்ஷனா அவங்க இருக்காங்க. ஆனால் சமூகத்தினுடைய ஒரு பகுதியும் அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருந்திருக்கு. சரி, இந்த பாட்டு பார்க்கலாம். 376. இந்த பாட்டுலயே ஒரு மனசை பார்த்து ஒரு ஆண் சொல்லிக் கொள்வது போல ஒரு பாட்டு. அந்த நாடகத்தன்மை பெரும்பாலும் நம்ம நாலடியார்ல அந்த நாடகத்தன்மைகள் எல்லாம் நம்ம பாக்குறது இல்லை. அது ஒரு ஒரு கூற்றாக தான், ஒரு நீதியே சொல்ற மாதிரியான பாட்டை தான் இருந்தது. இப்ப இந்த பாட்டுல உன்னோட பிரியவே மாட்டேன், மணியில கோத்த நூல் மாதிரியும் அன்றில் பறவை மாதிரியும் உன் கூடவே இருப்பேன் எப்பவுமே என்று சொன்னவள் இப்பொழுது முட்டை வரக்கூடிய ஆட்டுக்கிடாய் போல முறித்து கொண்டு நிற்கிறாள். இனிமே நீ போய் சேரவே முடியாது, உன்கிட்ட பணமெல்லாம் போயாச்சு, எல்லாத்தையும் பிடிக்கிட்டா, இனிமே நீ போய் உள்ள அவளோட சேர்ந்து வாழ வாய்ப்பே கிடையாது. இப்ப நீ என்ன பண்ண போற, என்னுடைய மனசே நீ என்ன பண்ண போற, இங்கேயே நின்னு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு நிக்க போறியா, இல்ல கிளம்பி போக போறியா, என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு ஆண் தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்லிக் கொள்வதை போல அமைந்த ஒரு பாடல். நார்மலா இதை நம்ம சங்க இலக்கிய பாடல்கள்ல தான் பார்ப்போம். ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனதை நோக்கி பேசக்கூடிய சாலிலோக்கி ஒரு தனித்த உரை மாதிரியான பாடல்களை பார்த்துப்போம். நாலடியார்ல இது ஒரு மாதிரியான ஒரு பாடலும் அமைஞ்சிருக்கு. கொத்த நூற் கல்லும் புனர்பிரியா அன்றிலும் போல் நித்தலும் நம்மை பிரியல் என்றுரைத்த பொத்துடியும் போர் தகர் போடு ஆயினாள் நல் நெஞ்சே நிற்றியோ போதியோ நீ. என்னுடைய நல்ல நெஞ்சமே, நீ நின்றுட்டே இருக்க போறியா, இப்படியே அவமானப்பட்டு நின்றுட்டே இருக்க போறியா, இல்ல கிளம்பி போக போறியா, என்ன பண்ண போற தெரியல, ஒரு வழி தெரியாது, எனக்கு தெரியல, விட்டுட்டு போகவும் முடியல. ஆனால் அங்க இனிமே இருப்பதற்கு வாய்ப்பும் இல்லைன்னா கையில காசு கிடையாது, அதனால நீ என்ன பண்ண போற அப்படின்னு தன்னுடைய மனசை பார்த்து ஒருவன் கேட்கிறான். பொத்த நூற் கல்லும், பொத்த நூறுனா மணிகள்ல நடுவுல ஓட்டை இருக்கும் இல்லையா, அதுதான் பொத்தருடைய அந்த அந்த கல்லுல கோக்கப்பட்ட மணியை போல. அந்த மணியும் கல்லும் நூலும் ஒன்னாதான் இருக்கும். பிரிஞ்சு போச்சுன்னா ரெண்டும் தனித்தனியா இது பிரிஞ்சு சிதறி விழுந்துடும் இல்லையா. அது போல நூலில் கோக்கப்பட்ட மணி போல நான் உன்னோட சேர்ந்து இருப்பேன் அப்படின்னு ஒரு காலத்துல அவன் எனக்கு வசனம் சொன்னான். அதே போல புனர்பிரியா அன்றில் பறவைகள் எப்படி ஒன்றோட ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்தால் உயிர் தெரியாதோ அது போல நான் உன்னோடு எப்பவுமே இருப்பேன் என்றெல்லாம் பல வாக்குகளை அவள் கொடுத்திருந்தாள். நித்தலும் நம்மை பிரியல் என்று உரைத்த, எப்பவுமே நான் உன்னோட்டு பிரியவே மாட்டேன். பொருள் கொடுத்த ஆரம்ப காலகட்டத்துல இப்படி அன்றில் பறவை போலவும் நூலில் கோத்த மணி போலவும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் என்று சொல்லி பல வகையான அந்த சத்தியங்களை எனக்கு செய்து உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவதான் அவர். ஆனால் இப்போ அப்படியே நிலைமை மாறி போச்சு.
பொன்னால் ஆகிய வளையல்களை அணிந்த அவளும் போர் தகர் கோடு ஆயினாள். போர் புரியக்கூடிய ஆட்டுக்கிடாய், ஆண் கிடாய், அதனுடைய கொம்பு வந்து அப்படியே முறுக்கிட்டு கிட்டையே போக முடியாது, அப்படி குத்திடும், குத்திடும் அப்படியே. போர் தகர் கோடு ஆயினாள். போர் புரியக்கூடிய அந்த ஆட்டுக்கிடாயினுடைய கொம்பு போல ஆயிட்டா. இப்போ கிட்ட போனா அவ்வளவுதான், முட்டி தள்ளிடும். என் நன்னெஞ்சே, என்னுடைய நெஞ்சமே, இப்ப நீ என்ன பண்ண போற? நிற்றியோ போதியோ, இப்ப நீ நின்னுட்டே இருக்க போறியா, நின்னு குத்து வாங்க போறியா, அல்லது மரியாதையை கிளம்பி போயிட போறியா, என்ன பண்ண போற சொல்லு அப்படின்னு தன்னுடைய பணத்தை எல்லாம் ஒரு பரத்தையிடம் இழந்த ஒரு ஆண் தனக்குள்ள ஒரு மனம் வருந்தி சொல்லிக் கொள்வது போன்ற ஒரு ஒரு பாடல் இது. அன்றைய ஆண்களுடைய நிறைய ஆண்களுடைய நிலைமை அதுவாக இருந்திருக்கும். அதனால வந்து இதுல ஒன்றும் பெரிய ஒரு ஸ்பெஷலான இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அன்றைக்கு இருந்த ஒரு ஆண்களுடைய நிலைமை இது. அதுதான் எல்லாரும் காசையும் கொண்டு போய் இப்படி தொலைச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து அவர்கள் செய்து வந்த ஒரு வேலைதான். சோ அதுதான் அந்த காலத்தினுடைய நிலைமையை தான் இந்த பாட்டு சொல்லுது. இந்த காலத்துல ஆண்கள் இப்படிதான் இருந்திருக்காங்க, அதுதான் இந்த பாடல் சொல்கிறது. அவ்வளவுதான். சரி, அடுத்ததும் இதே போல்தான், இதே மாதிரிதான். உங்க கையில காசு இருக்கிற வரைக்கும் அவங்க உங்களை ஒரு விதமா நடத்துவாங்க. கையில இருக்கிற மொத்த காசு தீந்து போச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எருமை எப்படி கீழே விழுந்து எழுந்துக்காதோ அது போல திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அது போல ஒரு அந்த அன்பை பார்த்து மயங்கி அவர்கள் பின்னாடியே நிக்கிறவங்க நகைப்பிற்குரியவர்கள். பரத்தையரிடம் நான் பணத்தை கொடுத்தேன், அவர்கள் என்னோட அன்பா இருப்பாங்க, எப்பவுமே அன்பா இருப்பாங்க என்று சொல்லி நம்பி போகிறவர்களை பார்த்து இந்த உலகம் சிரிக்கும். காரணம், அந்த அன்பு என்பது நிலையில்லாதது. பணம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும், இல்லை என்றால் அது இல்லாமல் போய்விடும். ஆமா போல் நக்கி அவர் கைப்பொருள் கொண்டு சேமா போல் குப்புரும் சில்லைக்கண் அன்பினை ஏமாந்து எமதென்று இருந்தார் பெறுபவே தாமாம் பலரால் நகை. பலரால் நகைக்கப்படக்கூடிய ஒரு நிலையை இந்த ஆண்கள் அடைந்து விடுவார்கள். ஏமாந்து எமது என்று இருந்தார். பொருள் எல்லாம் இருக்கும் பொழுது அவள் காட்டுற அன்பை பார்த்து எப்பவுமே இவள் தன்மேல் அப்படிதான் அன்பா இருப்பா அப்படி என்று நினைத்து கொண்டு ஏமாந்து போகிற ஆண்கள் பலரால் நகைக்கப்படக்கூடிய தன்மையை அடைவார்கள். இப்ப கோவலனுக்கு வந்த பிரச்சனையுமே அதுதான். வாரி வாரி கொடுத்து அவங்க வந்து ஒரு கடத்துல அவன்கிட்ட பணம் இல்லாம போகும்போதுதான் அவ பாடுற பாட்டுக்கு அவ எதிர்பார்ட்டாக வேற ஒரு பொருள்ல அவ பாடினதை இவன் தப்பா புரிஞ்சுட்டு தன்னிடம் பணம் இல்லாததுனாலதான் அவள் கணிகை குலம் தானே, அதனால அவ பாடுறா போல இருக்கு என்று சொல்லி அவளை விட்டு வெறுத்து ஊடல் கொண்டு வெளியில வருகிறான். அப்போ பணம் இல்லைன்னா அது சமூகத்தினுடைய பொது புத்தி என்னன்னா, பணம் இல்லைன்னா அவங்க கணிகர்கள் அன்பு காட்ட மாட்டார்கள் அப்படிங்கிறதா சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு இது. இந்த பாட்டை தான் சொல்லுது. ஆமா போல் நக்கி, காட்டு பசு தனக்கு வேணுங்கிற வேலை நடக்கிற வரைக்கும் நாக்கால் அப்படியே நக்கி கொடுத்து அந்த இதை வந்து வாங்கிக்கும். ஆமா போல் நக்கி அப்படியே குழைஞ்சு அந்த வேலையை நடத்தி. ஆமா போல் நக்கி அவர் கைப்பொருள் கொண்டு, அப்படியே பசு குழஞ்சு வருவதை போல கூடவே இருந்து அவருடைய கையில இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பிடுங்கி கொண்டு, ஆண்களுடைய கையில இருக்கிற பொருள் எல்லாம் பிடுங்கி கொண்டு சேமா போல் குப்புருவும், சேமா போல எருது போல கீழே கவுந்து படுத்துருச்சுன்னா எழுந்துக்காது, அவ்வளவுதான். அப்படிவாதன்னா அது அப்ப எழுப்பவே முடியாது, அதை அப்படியே படுத்து கிடக்கும். அதுவும் தண்ணியில போய் விழுந்துருச்சுன்னா இன்னும் சுத்தம், எழுப்பவே முடியாது. அது தண்ணிக்குள்ள போய் எறும்பு விழுந்துச்சுன்னா அதை வெளியில எடுக்கிறதுக்குள்ள பொறும் ஆயிடும். அது போல திரும்பி குப்புறப்படுத்திக் கொண்டு உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அது போல சில்லை கண் அன்பினை அப்படிங்கிறதுக்கு வந்து சில்வீடு போன்ற நொய்தான குணமுடைய அப்படின்னும் ஒரு பொருள் கொடுக்குறாங்க. சிச்சிலி பறவையை போல அப்படின்னு ஒரு பொருளும் கொடுக்குறாங்க. மீன் கொத்தி பறவை அப்படி ஒரு கொத்தி எடுத்துட்டு போயிட்டு அவ்வளவுதான். அது போல அப்படிங்கிற பொருளும் கொடுக்குறாங்க. இப்போ கரையான் போல ஒரு நொய்ந்த அன்புடைய, அவ்வளவுதான். ஒரு இறுதிய அன்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நொய்ந்த அன்புடைய அந்த பரத்தையர்களுடைய அன்பை அது நிலையான அன்பு என்று ஏமாந்து போகக்கூடிய ஆண்களை பார்த்து இந்த உலகம் கை கொட்டி சிரிக்கும். ஏமாந்து எமது என்று இருந்தார் பெறுபவே. இந்த அன்பு தமக்குரியது மட்டும்தான், என்கிட்ட இப்ப அன்பா இருக்கா என்னோடது மட்டும்தான் அப்படி என்று நினைக்கக்கூடிய ஆண்கள் பலரால் நகைக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாவார்கள். அந்த பரத்தனுடைய அன்பு நிலையானது அல்ல. அவர்களுடைய வேலை ஆகிற வரைக்கும் அவர்கள் அன்பாக இருப்பது போல நடிப்பார்கள். மற்றபடி உண்மையான அன்பெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது அப்படிங்கறதா அந்த பாட்டு சொல்லுது. சரி, அடுத்தது இதே பாட்டுதான். இதே மாதிரி ஆட்டுக்கிடாய்
போன்றவர்கள் தான், அந்த கொம்பு போன்றவர்கள் தான் உண்மையாக செந்நெறியில் சென்று சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள், நல்ல வழியில வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இத்தகைய பெண்களுடைய அன்பை நாடி போக மாட்டார்கள், இத்தகைய பெண்களை நாடி போக மாட்டார்கள் அப்படிங்கிறது முதல் பாட்டுல அது அவரோட இயல்பு இது அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த பாட்டு 378 இது போன்ற இயல்புடைய பெண்களை நாடி ஆண்கள் செல்ல மாட்டார்கள் அப்படிங்கறத அடுத்த பாட்டுல சொல்றாரு. அதுதான் பாட்டு பார்த்துருவோம். ஏமாந்த பொழுதின் இனியார் போன்று இன்னாரால் தாமார்ந்த போதே தகர்கோடு ஆம் மான் நோக்கின் தம் நெறி பெண்டிர் தடமுலை சேராரே செந்நெறி சேர்ந்தும் என்பார். செம்மையான வழியில் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், செம்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று குறிக்கோளோடு வாழ்பவர்கள் இப்படிப்பட்ட பெண்களை நாடி செல்ல மாட்டார்கள். எப்படிப்பட்ட பெண்கள் அப்படின்னா, ஏமாந்த பொழுது, மயங்கிய பொழுது, ஏமாந்து கொஞ்சம் பலகீனமா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஏமாந்த பொழுதின் இனியார் போன்று, இனியவர்களை, இவங்களை விட இனியவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க என்பது போல தேனொழுக பேசி மயக்கி இன்னாராய் தாமார்ந்த பொழுதே, ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பணத்தை எல்லாம் பிடுங்கி கொண்ட பிறகு அவ்வளவு நேரம் இனியவர்களாக இருந்தவர்கள் இன்னாதவர்களாக மாறி, துன்பம் தருபவர்களாக, இனிமை இல்லாதவர்களாக மாறி தகர்கோடா, அதேதான் நம்ம ஆட்டுக்கிடாயினுடைய அந்த முறுக்கிய கொம்பு போல குத்தி கிழிப்பதற்கு தயாராக வரக்கூடிய அந்த தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த பெண்கள். மான் நோக்கிற் அந்நெறி பெண்டிர் தடமுலை செய்கிறாரு. ஆனா அழகானவங்க தான், அழகு, அவங்களோட அழகை சொல்லவே முடியாது. மான் போன்ற மருண்ட நோக்கம் உடையவர்கள், மானுடைய கண்களை போல பயந்து அப்படி இப்படி பார்க்கக்கூடிய பார்வையை உடையவர்கள். அந்நெறி பெண்டிர், இந்த போல இந்த மாதிரியான வழக்கம் உடைய பெண்டிர், தம் நெறி பெண்டிர் அப்படிங்கிறார். தம் நெறி பெண்டிர்னா அவங்க வச்சதுதான் வழி. தம் நெறி, தம் நெறி பெண்டிர், அவங்களுக்கு என்ன வழக்கமோ அதான் வழக்கம். அவங்க சமூகம் சொல்றதையோ அல்லது பிறர் சொல்வதையோ எல்லாம் கேட்க மாட்டாங்க. சுதந்திர பெண்டிர் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிற இந்த விளக்க உரையில சுதந்திர பெண்டிர் அப்படின்னு பொருள் எழுதுறாரு. சுதந்திரமா இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள், பரத்தையர்களாக இருப்பவர்கள் சுதந்திர பெண்கள். அவங்க யார் பச்சும் கேட்க மாட்டாங்க, அவங்க வழி தனி வழி அவங்களுக்கு. அதனால அப்படிப்பட்ட பெண்கள் தன்னெறி பெண்டிர் தடமுலை செய்கிறார். அவருடைய அகன்ற மார்பகங்களில் தோய்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையை செம்மையான நெறியில் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏன்னா அந்த வழி போனால் அது செம்மையான வாழ்வு அல்ல. இன்பம் இனிமையுடையது போல இருந்து கையில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் தீர்ந்தவுடன் அவர்கள் இனிமை இல்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள். அது அவர்களுடைய இயல்பு. சோ அவர்களுடைய நாடி நல்ல ஆண்கள் போக மாட்டார்கள். இதே மாதிரி குறளும் இருக்கு, 2 குறள் இருக்கு இதே மாதிரி. பொருட்பொருளால் புன்னலம் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர். பொருளாகிய பொருளை தேடி போகக்கூடிய ஆண்கள் பொருளை பொருளாக நினைக்கக்கூடிய இந்த பெண்டிரை நாடி செல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறது பொருள். இதே போல இன்னொரு குறள், பொது நிலத்தார் புன்னலம் தோயார் மதிநிலத்தின் மாண்ட அறிவினவர். நல்ல மாட்சிமைப்பட்ட அறிவினையுடையவர்கள் இத்தகைய பெண்டிரை நாடி செல்ல மாட்டார்கள். இதே போல ஒரு நல்வழி பாட்டு ஒண்ணு இருக்கு, நல்லா இருக்காது. இது இதே மாதிரி இருக்கு. உதாரண பாடல், அம்மி துணையாக ஆறிழிந்த வாரொக்கும் கொம்மை முளை பகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கு நன்றன்று மா நிதியம் போக்கி வெறுமைக்கு வித்தாய்விடும். அம்மி துணையாக ஆறு இறந்தவாறு ஒக்கும். அம்மிய இடுப்புல கட்டிக்கிட்டு ஆத்துக்குள்ள இறங்கி ஆத்த கடக்குறேன் அப்படிங்கிறது எங்கேயாவது நடக்குமா? ஆறு இழிந்தவாறு ஒக்கும். அம்மி கல்ல இடுப்புல கட்டிக்கிட்டீங்கன்னா அப்படியே மூழ்கி போக வேண்டியதுதான். அதே போலதான் இந்த மாதிரியான பரத்தையர் பெண்டிரோடு இருந்து நல்ல வழியில நடந்து விடலாம் என்று நினைப்பது அம்மியை இடுப்புல கட்டிக்கிட்டு ஆத்துல இறங்குறதுக்கு சமானம். மறுமைக்கு நன்றன்று மா நிதியம் போக்கி, எவ்வளவு சொத்து இருந்தாலும் அத்தனையும் காலி பண்ணிடுவாங்க, அத்தனையும் போயிடும், அவ்வளவுதான். மா நிதியம், நிதியம்னாலே செல்வம். மா நிதியம், எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள், வெறுமைக்கு வித்தாகிவிடும், வெறுமை உடையவர்களாக மாற்றி விடுவார்கள் அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கு உதாரணமாக சொல்லப்படக்கூடிய வேறு பல பாடல்கள். அதனால ஏமாந்த போது இனிமையுடையவர்களாக பேசி பணத்தை எல்லாம் பிடுங்கி கொண்டு வெளியே தள்ளிவிடக்கூடிய ஆட்டுக்கிடாய் முறுக்கிக் கொள்வதை போல, கொம்பு முறுக்கிக் கொள்வதை போல உங்களை புறம் தள்ளக்கூடிய பெண்களை சேராமல் இருப்பதுதான் நல்ல நெறியில் செல்லக்கூடிய ஆண்களுக்கு அழகு அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது.
சரி, அடுத்தது இதேதான் ஏமாந்து போறது. அவங்க பேசுற பேச்சை கேட்டு, அவங்களுடைய இனிமையான பேச்சுக்களை எல்லாம் கேட்டு, ஓ அவங்க எப்பவுமே நம்மளோட தான் இருப்பாங்க போல இருக்கு, நம்மை விட்டா அவளுக்கு வேற யாரும் கிடையாது, இந்த மேல் கொண்ட அன்பு அவளுக்கு எப்பவுமே மாறாது போல இருக்கு, இந்த பரத்தையில் இந்த மேல் கொண்ட அன்பு மாறாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படிலாம் ஏமாந்து போறவர்கள் கடைசியில எந்த வகையான ஒரு நன்மையையும் அடையாதவர்களாக ஆகி போவார்கள். இன்னும் உலகம் நகைக்கும்படியான ஒரு நிலைமையை அடைந்து விடுவார்கள். ஊறுசை நெஞ்சத்து நெஞ்சம் தம் உள்ளடக்கி ஒண்ணுதலார் தேர மொழிந்த மொழி கேட்டு தேறி எமரென்று கொள்வாரும் கொள்பவே யாருக்கும் தமரல்லர் தம்முடம்பினார். யாருக்குமே அவங்க சொந்தம் கிடையாது. தமர் அல்லர், அவங்க யாருக்கும் சொந்தம் கிடையாது. தமர் அல்ல, அவங்க யாருக்கும் சொந்தக்காரங்களா ஆக மாட்டாங்க. சொந்தமாக உடைமை பொருளாக அவர்கள் யாருக்கும் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க உடம்பு சொந்தம், அவங்க யாருக்கும் சொந்தம் கிடையாது. அதனால தமக்கே உரித்தாக அந்த பெண்ணுக்கு அந்த அந்த பரத்தையினுடைய உடம்பு அவளுக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் அது சொந்தமாக முடியவே முடியாது. ஆனால் ஆண்கள் அதை பற்றி புரிந்து கொள்ளாமல் ஏமாந்து போய் இவர்கள் பேசக்கூடிய பேச்சை கேட்டு அவங்க இனிமையுடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்பி போய் ஏமாந்து போறாங்க. அவ்வளவுதான். ஊறுசை நெஞ்சத்து நெஞ்சம் தம் உள்ளடக்கி, துன்பம் செய்யக்கூடிய அந்த வகைமைகள் எல்லாம் தமக்குள்ளேயே அடக்கி கொண்டு, வெளியில பார்த்தா ஒண்ணும் சொல்லிட முடியாது, வெளில பார்த்தா தெரியாது, அழகானவங்க இல்லையா, அதனால வெளில பார்த்தா தெரியாது இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. ஊறுசை நெஞ்சம் தம் உள்ளடக்கி ஒண்ணுதலார் தேர மொழிந்த மொழி கேட்டு, ஒளி பொருந்திய நெற்றியுடைய அந்த பெண்கள் பேசக்கூடிய மயக்கு சொற்களை எல்லாம் கேட்டு தேறி, ஓ இதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு என்று நம்பி எமரென்று கொள்வாரும் கொள்பவே, அந்த பெண் தனக்குதான் உரிமையுடையவள், தனக்கு மட்டுமே உரிமையுடையவள் என்று நம்பி போகக்கூடிய ஆண் ஏமாந்துதான் போவான். ஏனென்றால் அவர்கள் யாருக்கும் உரிமையுடையவர்கள் அல்ல. அவள் ஏற்கனவே பார்த்தோம் சுதந்திர நெறியில் இருப்பவள் அப்படின்னு. அதே போல இங்க அவளுடைய உடல் வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது, அவளுக்கு மட்டும்தான் அது சொந்தம். அதனால இது இப்போ ஒரு கணவன் மனைவியில மனைவியினுடைய உடல் கணவனுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்பாடெல்லாம் இங்க இருக்கு. அது இப்ப கூட நம்ம சமீபத்துல ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்தது. மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறது அது ரேப்புங்கிற கணக்குல எல்லாம் எடுத்துக்க கூடாது, ஒரு கணவனுக்கு அதுல உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த மனைவியினுடைய உடல் முழுக்க முழுக்க கணவனுக்கு சொந்தம். அது என்ன வேணாலும் செய்யலாம், அடிக்கலாம், துன்புறுத்தலாம், இது மாதிரியான ஒரு வன்புணர்வுக்கு ஆளாக்கலாம். அது மேரேஜுக்குள்ள வன்புணர்வுங்கிறது ஒரு குற்றம் கிடையாது. அப்ப பார்க்கும்போது இந்த வேசியை பற்றி இவங்க சொல்ற இந்த வார்த்தை வேற மாதிரி இருக்கு. அவங்க உடம்பு அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், இவங்க வேற யாருக்கும் அது சொந்தமாக்க மாட்டாங்க. ஆனால் அது சொந்தம் என்று நம்பி போகக்கூடிய ஆண்கள் ஏமாந்து போவார்கள். தமரல்லார் தம் உடம்பினர், அவர்கள் இந்த உடம்பை வேறு யாருக்கும் சொந்தம் என்று தருவதில்லை. அதனால ஆண்கள் அப்படி ஏமாந்து போய் இப்படி எல்லாம் இனிக்க பேசுவதை கேட்டு அவர்கள் ஏமாந்து போகிறார்கள். இதுதான் ஆண்களுடைய நிலை அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. சரி, இதுவும் அந்த காலத்துல இருந்தக்கூடிய ஒரு இதுதான். சரி, நிறைவு பாடல் பார்க்கலாம். உள்ளம் ஒருவன் உழையதா ஒண்ணுதலார் கள்ளத்தால் செய்யும் கருத்தெல்லாம் தெள்ளி அறிந்த விடத்தும் அறியாராம் பாவம் செறிந்த உடம்பினவர். பாவம் செறிந்த உடம்பு யாருன்னா இங்க ஆண்கள். இந்த ஆண்களுக்கு புரியும், தெரியும், ஆனா தெரியாத மாதிரி நடிச்சு போய் ஏமாந்து போய் அவர்களுடைய மனது வேறு ஒருவரிடம் இருக்கும், ஆனால் அவர்கள் வேறு ஒருவனோடு உறவு கொள்வார்கள். பணம் தானே, பணம் கொடுத்து உறவு கொள்ளும் பொழுது அவர்கள் மனதில் ஒருவனை நினைத்து கொண்டு வேறு ஒருவனோடு இருப்பார்கள். அதுல ஒண்ணும் அது அவங்களுடைய தொழில், அதுல ஒண்ணும் பெரிய உன்னுடைய உள்ளம் உடம்பு எல்லாத்தையும் நீ எனக்கே தான் கொடுக்கணும்னா எங்க கட்டுப்படுத்த முடியாது அவங்கள. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்களை நாடி போகக்கூடிய ஆண்கள் தான் பாவம் செய்தவர்கள். அவர்களுக்கு இது தெரிஞ்சும் அவங்க இப்படி போறாங்க அப்படின்னா இது பாவம் இல்லாம வேற என்ன அப்படின்னு இந்த பாட்டு கேக்குது. அறியாதவன் உள்ளம் ஒருவன் உழையதா, தன்னுடைய உள்ளத்தை வேறு அவங்க யார வேணாலும் காதலிக்கலாம், அது உடமையாக்க முடியுமா அதெல்லாம் வேற விஷயம். ஒரு ஒரு காலகட்டத்துல அவங்க ஒருத்தனை காதலிப்பாங்க, அப்ப அவங்களோட மனசு அவங்க கிட்ட இருக்கும். ஆனால் அவர்கள் பொருளுக்காக இன்னொருவனோடு இருப்பார்கள். உள்ளம் ஒருவன் உழையதா ஒண்ணுதலார் கள்ளத்தால் செய்யும் கருத்தெல்லாம், கள்ளம் உள்ளத்தில கள்ளத்தன்மையை வைத்துக் கொண்டு வெளியில நன்றாக பேசி நடித்து சிரித்து மயக்குவது போல எல்லா வகையாகவும் நடந்து கொண்டு தெள்ளி அறிந்த விடத்தும் அறியாராம். ஆனால் அது கூட இருக்கிற ஆணுக்கும் இது தெரியும், இது அவன் மனதால நம்மோடு இல்ல அப்படிங்கிறது தெரியும், அது புரிஞ்சுக்க முடியும் தானே.
இந்த ஒரு உடலோட உடல் சேரும் போது இந்த மனசு தம்மோட இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட செறிந்த பாவம் செறிந்த உடம்பினவர், தீவினைகள் நிரம்பிய உடலை உடையவர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு இதுல போய் மாட்டிப்பாங்க. அவ்வளவுதான். ஒரு ஆண்களுக்கும் அறிவில்லாத தன்மையை தான் இது வந்து காட்டுது. தீவினை செறிந்த உடம்புடையவர்கள் தான் இது போல உள்ளத்துல கள்ளம் வைத்து ஒழுகக்கூடிய பரத்தையரிடம் நாடி சென்று அதை உண்மையான அன்பு என்று நம்பி ஏமாந்து போகிறவர்களாக இருப்பார்கள். இதுல வந்து அறிந்தாலும், அதாவது அவர்களுடைய கள்ளத்தன்மை அறிந்திருந்தாலும் கூட பாவிகளாக இருக்கக்கூடிய ஆண்களுடைய மனது அவர்களை நாடித்தான் செல்லும். அதை விட்டு விலக மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது பொய்யான அன்பு, பொய்யான ஒரு உணர்வு எல்லாம் தெரியும். ஆனாலும் பாவிகளாக இருக்கக்கூடிய ஆண்கள் அதை நாடித்தான் போகிறார்கள். இதுதான் ஆண்களுடைய இயல்பும் கூட. இந்த இந்த அதிகாரத்துல பரத்தையருடைய தீகுணத்தையும் சொல்லுது, அவருடைய தீய இயல்புகளையும் சொல்லுது. ஆண்களும் ஏன் இப்படி இருக்காங்க, ஆண்களும் இப்படி இருக்காங்க அப்படின்ற சொல்ற மாதிரி அந்த ஒரு இதையும் இந்த அதிகாரம் சொல்லுது. இதோட இந்த அதிகாரம் பொதுமகளிர் முடியுது. இதுக்கு அடுத்தது அப்படியே ஆப்போசிட்டா கற்புடைய மகளிர், கற்புடைய குலம் பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது அடுத்த அதிகாரம் சொல்லுது. அது அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம்.